அந்த இடம் காடும் மலையும் சேர்ந்த இடம். வெளிப்பார்வைக்கு சற்று செழிப்பாகத் தெரியும். இதற்கு அருகிலேயே ஒரு சிற்றூர் இருந்தது. மிஞ்சி மிஞ்சி போனால் 100 அல்லது 120 வீடுகள் தனித்தனியாக இருக்கும். பெரும்பாலும் விவசாயம்தான். வானம் பார்த்த பூமியாக இல்லை. எப்பொழுதும் சிற்றாறு ஒன்று வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும். 5 கிலோமீட்டர் தூரம் ஒத்தையடி பாதையில் பொடி நடையாக நடந்தால் ஊருக்கு வெளியே உள்ள காட்டுக்கு போகும் பாதை வந்துவிடும். அந்த காடு ஆரம்பம் இங்கே என்றால் அதன் அடுத்த பக்கம் கேரளாவுடன் இணைந்துவிடும். செழிப்பான காடு. துஷ்ட மிருகங்கள் அதிகம் இருப்பதாக தெரியவில்லை. அந்தச் சிற்றூரில் ராத்திரி நேரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் எப்பொழுதாவது இந்த கிராமத்து மக்களுக்கு கேட்கும். பகலில் யாரும் அந்த காட்டுக்குள் போவது கிடையாது. சுள்ளி பொறுக்குவதற்கும் தங்களிடம் இருக்கும் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கும் பலர் காட்டிற்குள் செல்வதுண்டு. அருகிலே சிற்றாறு சலசலவென்று கலங்கமில்லாமல் ஓடுவதால் கால்நடைகளுக்கு தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது. அந்த காட்டின் தென்மேற்கு திசையில் திடீர் திடீரென்று மூங்கில் மரங்கள் தீப்பற்றிக் கொள்ளும். அதுவும் கோடை காலத்தின் நள்ளிரவு நேரத்தில்தான். இது பற்றி முழுமையாக அறியாத அந்த சிற்றூர் வாசிகள் இந்த நள்ளிரவு தீ விபத்தை கொள்ளைவாய்ப்பிசாசு என்று நினைத்து வீட்டிற்குள் புகுந்து கொள்வார்கள். அதோடு தங்கள் வீட்டு வாசலில் துடைப்பம் மற்றும் செருப்பையும் தொங்க விடுவார்கள். இப்படி செய்தால் கொள்ளைவாய் பிசாசு வீட்டிற்குள் வராது என்ற ஒரு தைரியம்தான். அந்த மூங்கில் காட்டுக்குள் தீ அணைந்த பின்னர் சில வீரமுள்ள இளைஞர்கள் துணிந்து சென்று பார்ப்பதுண்டு. அப்படி ஒரு சமயம் பார்த்த பொழுதுதான்